ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதுமே நம்ம சந்தோஷப்படுத்தும். பாருங்க, யாருடைய பிரசன்னமும் நம்மளை சந்தோஷப்படுத்தாது. பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள் பாஸ்டர்மா ஒரு ப்ரேயர் கான்ஃபரன்ஸ்க்காக வெளியே போயிட்டாங்க. 3 நாள் இல்லை. நான் நினச்சிட்டு இருந்தேன், ஒரு வேளை அந்த 3 நாள் நம்மளை துக்கமாயிருவோமோ, நம்ம மனைவி பக்கத்தில் எல்லாம் வெளியூர் பண்ணி நம்ம துக்கமாயிருவோமோன்னு நினச்சிருந்தேன். ஆனால் 3 நாட்கள் தேவனுடைய பிரசன்னை என்ன பண்ணுது, என்னை சந்தோஷப்படுத்திடுச்சு. அல்லேலூயா. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், விருதுநகர் போயிட்டேன். நான் ஒரு 2 நாள் விருதுநகர் போயிட்டேன். என் பிள்ளைகளும் பக்கத்தில் இல்லை, பாப்பாவும் இல்லை, தம்பியும் இல்லை, மனைவியும் இல்லை. அடுத்த 2 நாள் நான் விருதுநகர் போயிட்டேன். அங்கே நான் துக்கமாயிருவணும், பிள்ளைங்கள் இல்லாமல் துக்கமாயிருவணும்னு நினச்சேன். அங்கேயும் துக்கமாகலை. அல்லேலூயா. அங்கே இன்னும் அதிக சந்தோஷமாக நான் இருந்தேன். என்னன்னு பார்த்தா, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுடைய மனைவி பிள்ளைகளோ கூட இருக்கிறதுனால சந்தோஷம் இல்லை, தேவ பிரசன்னம் நம்ம மேல இருக்கிறதுனால தான் சந்தோஷம். அல்லேலூயா. அதை நான் உணர்ந்து கொண்டேன். பாருங்க, தேவ பிரசன்னம் இல்லாம போயிட்டாங்கன்னா துக்கமாயிரும். நீங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் கூட இருக்கிறோம், எல்லாம் குடும்பமா இருக்கிறோம், ஆனா தேவ பிரசன்னம் நமக்கு இல்லை அப்படின்னா துக்கமாயிருவோம். என்னமோ இழந்து போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த ஃபீலே வர்றதில்லை. ஆனால் நான் சொல்றேன், எனக்கு வருது அந்த ஃபீலு. நம்ம சபையில் எல்லாருக்கும் வருது. என்ன, தேவ பிரசன்னத்தை நம்ம இழந்து போயிட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி பயம் பிடிக்கும். இந்த உலகத்துக்குள்ள வாழ முடியாது, கஷ்டமா இருக்கும், ஏதோ தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கும். நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களே நம்மளை பார்த்து அவங்கள பார்த்தாலும் நமக்கு கோபம் வந்துடும். என்னன்னு கேட்டா, நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் தேவ பிரசன்னம் இல்லாம. அதுதான் அது அப்படி வெளிப்படுது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உங்க மேலே என் மேலே தேவ பிரசன்னம் நிரந்தரமா இருக்கு. அல்லேலூயா. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் என்ன ஆனாலும் சரி, சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். அல்லேலூயா. தேவ சமாதானம் நிரந்தரமா இருக்கும். அந்த சமாதானம் மீண்டுமாக நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்த்து விடும். அல்லேலூயா. அதே சந்தோஷத்தோட இருந்தேன். பாஸ்டர்மா போய் பிக்கப் பண்ணுறதுக்கு போகும்பொழுது நான் நினச்சிக்கிட்டேன், அவங்கள பிக்கப் பண்ண போகும்போது ரொம்ப குஷியாகிட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு, பிக்கப் பண்ண போகிறதுனால குஷி ஆகலை. அப்படியே நான் ஆண்டை உயர்த்தி இப்படி பாடிட்டு டங்ஸில் பேசிட்டே, அந்நிய பாஷையில் பேசிட்டே நான் போகிறேன். எனக்கு குளிரும் தெரியல. காலையில் இறங்குறாங்க, ஏர்லி மார்னிங்கு குளிர். பைக்கில் தான் போய் கூட்டிகிட்டு வந்தேன். போகும்போது அப்படியே அந்நிய பாஷையில் பேசிட்டு அப்படியே பாடிட்டே போயிட்டு இருக்கிறேன். ஒன்றுமே அந்த காரியம் தான் எனக்கு சந்தோஷப்படுத்துச்சு. அங்கே போய் அவங்க பேகை மாட்டிட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு வராங்க. நான் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு சாதாரண சந்தோஷம் தான் இருந்தது. பாருங்க, ரொம்ப குஷி இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அதை விட பெரிய குஷி நான் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். நல்ல சத்தம் போட்டு பாடிட்டு நல்ல சத்தமாக வந்துட்டு இருந்தேன்னா எனக்கு அந்த குஷி அதிகமாக இருந்தது. அவங்கள பார்த்தேன்னா, ஓ வெல்கம் வெல்கம், வா வா வா, ப்ரைஸ்லான்னு சொல்லி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் என்ன சொல்ல வரேன், இந்த உலகத்துல எதுவுமே நம்மளை சந்தோஷப்படுத்தாது தேவனுடைய பிரசன்னத்தை காட்டிலும். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் மாத்திரமே நம்ம சந்தோஷிப்பிக்குமே தவிர வேற எதுவுமே நம்ம சந்தோஷமா வச்சிருக்காது. அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை தான் நாம் அந்த சந்தோஷம் எப்படி வரும் நமக்குள்ள, எப்படி அந்த சந்தோஷம் தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, எபேசியர் எடுத்து வாசிங்க. கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். எப்போன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களோடும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டபடியே நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா. இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்முடைய முகம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆமென். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம், ஆண்டவரே என்னை பார்க்கவே இல்லையா, நீங்க என் கஷ்டத்தை நீங்க பார்க்கவே இல்லையான்னு. இப்ப இல்ல, இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே உங்களுடைய முகத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார்.
அல்லேலூயா. இந்த ஆண்டுல, இந்த வருஷத்துல, இந்த பிள்ளை இந்த பூமியில வந்து பிறப்பா அந்த முகம் இப்படிதான் இருக்கும், அவளை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் அப்ப இருந்தே பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம பிறக்கறதுக்கு முன்னாடியே நம்ம அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அது உண்டாக்குது பாருங்க. அல்லேலூயா. ஏன் முகத்தை ஆண்டவர் பார்த்து வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன் முகத்தை உலக தோட்டத்துக்கு முன்பே, இந்த உலகம் தோன்றும் பொழுது என்னென்னலாம் பார்த்தது, என்னென்னலாம் அவர் பண்ணினாரு. புல் பூண்டு உருவாகட்டுனாரு, மச்சங்கள் உருவாகட்டுனாரு, வானத்துல பட்சிகள் உருவாகட்டுனாரு, எல்லாத்தையும் உருவாக்கிட்டே இருந்தாரு. அது உருவாக்க 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 அவருடைய நினைவுல என்ன வந்துச்சு தெரியுமா? என் முகம் வந்துச்சு. அல்லேலூயா. இதை நான் உருவாக்குறேன் என் பிள்ளைக்காக, இதை நான் உருவாக்குறேன் என் பிள்ளைக்காக. அல்லேலூயா. உங்க ஒவ்வொருடைய முகம் ஆண்டருக்கு வருது. அப்படியே பாக்குறாரு, கவிதாஸ்ட பாக்குறாரு. என் பிள்ளைக்காக நான் இதை உருவாக்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய முகத்தையும் அதுல பார்த்து இந்த இதை இவருக்காக நான் உருவாக்குறேன், என் பிள்ளைக்காக நான் உருவாக்கியிருக்கேன், இதை என் பிள்ளைக்காக உருவாக்கியிருக்கேன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவர் உருவாக்கினார் இந்த பூமியில உருவாக்கும் பொழுது. அல்லேலூயா. அப்ப உங்க முகத்தையும் அவர் அதுல பார்த்திருக்கிறார். ஜோசப்பைய முகத்தை பார்த்திருக்கிறாரு, லேவி முகத்தை, ராஜா எல்லாம் முகத்தை பார்த்திருக்கிறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அதை பார்த்து பார்த்து கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். எப்ப பார்த்தாரா? இந்த பூமி தொடங்குறதுக்கு முன்னாடியே, உலக தோட்டத்துக்கு முன்னாடி. அல்லேலூயா. இப்ப நேத்து பார்க்கல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப நேத்து ஆண்டவர் பார்க்கல. அல்லேலூயா. அவர் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார்? தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்க அப்படின்னா எதுக்கு வாழ்வாங்கன்னா, தம் பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாங்கன்னா வாழ்வாங்க, வேற எதுக்குமே கிடையாது. தான் பிள்ளைக்கு என்ன செய்து வைக்கலாம். ஒரு அப்பாவா இருந்தா தன்னுடைய பெண் பிள்ளை அவளுக்கு என்னெல்லாம் செய்து வைக்க முடியும் யோசிப்பாரு. ராஜாவுக்கு டபுள் பிளஸ்ஸிங், டபுள் பிளஸ்ஸிங், 2 ஆசீர்வாதம். என் பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் செய்யலாம், இது இருக்கு, அது இருக்கு, இப்படி இருக்கு. ஃபியூச்சரை பத்தி நம்ம பிளான் போட்டுக்கிட்டே வருவோம். என்னென்னலாம் பண்ணலாம், எது எதெல்லாம் பண்ணலாம்னு திட்டம் பண்ணிக்கிட்டே வருவோம். அதுக்காக சில காரியங்களை செய்துட்டே வருவோம். அப்போ நம்ம உலக தகப்பனே இப்படி பிளான் பண்ணா, பரலோக தகப்பன் எப்படி பிளான் பண்ணி இருப்பாரு. அல்லேலூயா. உங்க வீடு எப்படி இருக்கணும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. வீட்டுல என்னென்ன இருக்கணும் தெரியும். நீங்க என்ன கார் வாங்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் அப்படின்னு இல்ல. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், உலக தோற்றத்துக்கு முன்பாக நீங்கள் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. ஆனா ஏன் நம்ம இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா, நான் இன்னும் அப்பாவுக்கு உகந்த பிள்ளையா நடந்துக்கல போல தெரியுது. அல்லேலூயா. அப்பாவுக்கு உகந்த பிள்ளையா மாத்திரம் நான் நடந்துகிட்டேன். என் வாயின் வார்த்தைகள், வாழ்க்கை எல்லாம் தேவனுக்காக நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா அவர் எல்லாவற்றையும் உங்க கையில கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அப்ப உலகத்துக்கு முன்பாகவே, உலக தோற்றம் முன்பாகவே உங்களை தெரிந்தெடுத்த தேவன், உங்களுக்கு தேவைகளை சந்தித்த தேவன், உங்களுக்கு எல்லாவற்றையும் படைத்து வைத்த அந்த தேவன் எதுக்கு காத்திருக்கிறார்னா, நீங்கள் புத்திரர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளும்படி காத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் புரிஞ்சுக்கணும், புரியறதுக்காக அதை இதையும் பண்றாரு. ஒரு பழைய படத்துல ஒரு சீன் வரும், நான் உங்களுக்காக சொல்றேன். நானே குழந்தையா இருக்கும் பொழுது பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் அதை பார்த்திருக்கிறேன். அது சொன்னாதான் புரியுங்கிறதுக்காக சொல்றேன். டபுள் ஆக்ட். அவங்க அப்பா வந்து குழந்தையா இருக்கும் போது தொலைச்சிருவார். ஒரு குழந்தைய, ரெட்டை பிள்ளைங்கள ஒரு குழந்தைய தொலைச்சிருவார். ஒரு குழந்தைய மட்டும் வளர்த்திட்டு வருவார். அவங்க அப்பா பெரிய மிராசுதாரு, பெரிய பணக்காரர். அவர் வீட்டுல அந்த பணக்கார குழந்தை வளர்ந்துட்டே வரும். இன்னொரு இடத்துல அதே ரெட்டை புள்ள வந்து, தொலைஞ்சு போன புள்ள வந்து இன்னொரு இடத்துல எங்க ஒரு இடத்துல வளர்ந்துட்டு வரும். அது அப்படியே வளர்ந்து 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 என்ன பண்ணணும்னா, அது அப்படியே பராதியா மாறி போயிடும். அப்படியே ரொம்ப மோசமான கஷ்டத்துல இருந்து, ரொம்ப சாப்பாடு கஷ்டம் இல்லை பட்டு அது விட்டு ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு பெரிய வாலிப வயசு ஆனதுக்கு அப்புறம் இந்த பணக்கார வீட்டுல வளர்ந்த அந்த பையன் வந்து அந்த ஏழை ரொம்ப மோசமா பிச்சை எடுத்துக்கும் அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு இதே மாதிரி இருக்கிற ஒருத்தனை பாக்குறான். இவன் என்ன மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு, என்ன மாதிரியே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், உன்ன மாதிரியே இருக்கிற, என்ன மாதிரியே நீ இருக்கிற அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு பாட்டு பண்ணுவார். அந்த பாட்டை பாடினா அது குடும்ப பாட்டு. உடனே தெரிஞ்சு போயிடும், இவன் நான் வந்து இந்த பணக்கார வீட்டு குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு தெரிஞ்சு போயிடும். கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் கொண்டு போய் வச்சிருவாங்க. அந்த வீட்டில் வச்சு அவனுக்கு வந்து, நீ இந்த வீட்டு போயிருந்தா, நீ குழந்தையா இருக்கும் போது தொலைஞ்சு போயிட்ட, இப்போ நீ வளர்ந்துட்ட, ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே உனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவனுக்கு அது வந்து மைண்டுக்குள்ளே போக மாட்டேங்குது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் வீடு எவ்வளோ பெருசு இருக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு கார் எவ்வளோ பெருசு இருக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும்னு. இது மாதிரி நான் இது மாதிரி அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. நீ யார் வீட்டு பிள்ளை தெரியுமா, இதெல்லாம் உன்னோடது தான், இதெல்லாம் அவன் நம்பவே மாட்டேங்கிறான்.
அவனுக்கு நம்ப முடியல, ஏன்னா அவன் இருந்த சூழ்நிலை அப்படி. அதே போலதான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை நம்மளால நம்ப முடியல, ஏன்னா நம்ம அதை பார்க்கல, ஏன்னா நம்ம அந்த வீட்டுல இல்ல. இப்போ ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தருடைய வீட்டுல இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், நம்ம புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. நமக்கு பக்கத்துல பேசுற உனக்கு புரிய வைக்கிறாரு, நீ ராஜா வீட்டு புள்ளன்னு உனக்கு புரிய வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அதே எபேசியர் 1வது அதிகாரத்துல அப்படியே வாசிங்க, பின்னாடி வாசிங்க 5. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலியமாய் அந்த வீட்டுல இருந்த அந்த பணக்கார எம்ஜிஆர் மூலமா தூரத்துல தொலைஞ்சு போன அந்த எம்ஜிஆர கூட்டிட்டு வந்து புத்திரராக்கி வச்சிருக்கிறார் இப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, ஸ்வீகார புத்திரர் ஆகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். ஓகே, ரைட். ஏன்னா இப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்ல, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து மூலமா நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை புரிய வைக்கும்படி நம்மளை அப்படியே இழுத்துட்டு வந்து வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் ஒவ்வொன்னா. டே, நீ யாரு? உன் வாயிலிருந்து வரக்கூடாது, நீ ஒரு பெரிய வீட்டு ஆளு. அவன் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். அந்த வெளியில இருந்து ரொம்ப நாளா வெளியில வளர்ந்த பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதே மாதிரிதான் பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப இவங்க அப்பாவும் அந்த மூத்த பிள்ளையும் பேசுகிறத கேட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா இவன் மாறுவான், கொஞ்சம் கொஞ்சமா மாறுவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துல வந்துட்டோம். நம்ம அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நம்முடைய அண்ணன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம அண்ணன் யாரு? இயேசு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறார். அது இல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் தான் நம்முடைய அண்ணன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அண்ணன் அவர். ஏன்னா உடன் சுதந்திரராய் இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? பங்காளி. ஹல்லேலூயா. உடன் சுதந்திரம், பங்காளி அவரு. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அதே அதிகாரங்கள் உங்க மேல என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மூத்தர் போய் அந்த டேபிள்ல உட்கார்ந்து என்ன சாப்பிடுவாரோ அதையவே அவரும் சாப்பிடலாம். உண்டா இல்லையா? ஆனா பாருங்க, அந்த மேலே டேபிள்ல உட்காந்து சாப்பிட மாட்டாரு. தட்டை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் ஒரு பக்கத்துல உட்காந்துட்டு அங்க சாப்பிட்டுட்டு மூலையில உட்காந்து அவங்க அப்பா வந்து பாப்பாரு, டே நீ என்னுடைய மகன், நீ போய் அதில் டேபிள்ல உட்காந்து சாப்பிடு அப்படிம்பாரு. இல்லை, எனக்கு இதுதான் பிடிக்கும்னு அங்கேயே உட்காந்து கீழே சாப்பிடுவோம். தேவன் நமக்கு உச்சிதமான காரியங்களை வைத்திருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள நமக்கு மனதில்லை. நம்ம எங்கேயோ போய் உட்காந்துட்டு நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் வாழுவேன், நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு மூலையில உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உங்க வாழ்க்கை அது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்று பிரம்மாண்டமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு மாறணும். ஆமென். அப்ப என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும், நம்ம நடை உடை பாவனை மாறணும், நம்முடைய பேச்சு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறணும். ஹல்லேலூயா. நீ மாறலைன்னா இன்னும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் வெளியில இருக்கிறதான். ஹல்லேலூயா. இதை தவிர எனக்கு புரிய வைக்கிறதுக்கு வேற வழி தெரியல. அதனால நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், நீங்கள் வீட்டிற்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஹல்லேலூயா, கிறிஸ்துவோடும் அவருடைய பிதாவாகிய தேவனோடும் கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஸ்வீகார புத்திரராகும்படி உங்களை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப முன்குறித்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை முன்குறித்திருக்கிறார். அப்ப இப்ப என்ன? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இது நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, இது நமக்கு புரியலைன்னா நம்ம இன்னும் அதே வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். நான் பாவம் பண்ணிட்ட காரியங்கள், பாவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எப்படி இருந்தோமோ அதே வாழ்க்கை தான், கிறிஸ்துவை அறியாத போது எப்படி இருந்தோமோ அதே வாழ்க்கை தான் வாழ்வோம். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் அந்த வீட்டுக்குள்ள பழக்கப்படலைன்னு அர்த்தம். கர்த்தருடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது, எனக்கு ஒரு ரூம் இருக்குது, எல்லாருக்கும் சந்தோஷமா வாழக்கூடிய இடங்கள் இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ள வாழும்படியாக தகுதி இன்னும் நம்ம பெறவில்லை. ஏன்னு கேட்டா, நம்ம அவருடைய பிள்ளைங்கிறதே நமக்கு தெரியல. அல்லேலூயா. பிள்ளைங்கிறதே தெரியாதனால என்ன பண்றோம்? அதை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுறோம். வெளியில ராயல் என்ஃபீல்டு புல்லட் நிக்குது, அது என்னோட புல்லட்டு, அவன் வெளியில நிறுத்தி வச்சிருக்கோம். இவன் என் பையன் தெரிகிறதுனால என்ன பண்றான்? என்கிட்ட கேட்காம போய் சாவி எடுத்துட்டு போய் திறந்து புடு புடு புடுன்னு ஓட்டிட்டு கடைக்கு போறான், புடு புடுன்னு ஓட்டிட்டு வந்து வச்சிடறான்.
வந்து வைக்கும் பொழுது எனக்கு சத்தம் கேட்குது, என்ன புல்லட் என்னோட வண்டி சத்தம் கேட்குது. நான் போய் என்ன பண்ணுறேன், விண்டோ வழியாக வெளியே பார்க்குறேன், புல்லட்டை கொண்டு வந்து நிறுத்திட்டு வரான். நான் அவனை திட்டுவேனா, அடிப்பேனா, தொந்தரவு ஏதாவது பண்ணுவேனா நான்? ஏன்னா அது அவனுக்கு சொந்தமானது. அல்லேலூயா, என் கையில் இருக்குது, அவனுக்கு சொந்தமானது. அதே போல் இந்த உலகத்தினுடைய காரியங்களை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது இந்த தேவனுடைய காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஆனால் மிரட்டுவார், இதுக்கு இன்னும் நீ ரெடி ஆகலை, ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போ, அது வரைக்கும் நீ கொண்டு போ. இப்போ அவன்கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னா நான் சொல்லலாம், லைசன்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது, பேசாமல் நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் கர்த்தர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை ஏன் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்ம இன்னும் அதுக்கு தகுதி பெறணும், அதுக்கு உண்டான லைசன்ஸ் நமக்கு கிடைக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த காரியங்களை செய்து விடுவார். இப்போ என்னை போலவே உங்களுடைய போதகரை போல மாறுவதற்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறது? அல்லேலூயா. இப்போ இவர் பண்ணா ஜபிக்கும் பொழுது நடக்குது, பண்ண பிசாசு ஓடு, அது பண்ணு, இது பண்ணுது, நம்மளும் அப்படி ஆகணும். அப்படின்னா நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, என்னென்னலாம் செய்யணும், எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கணும், எவ்வளோ நேரம் அவர் ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்கள் அப்படிதான் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க இன்னும் மாற வேண்டியதில்லை, நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, இந்த வார்த்தையில் நீங்கள் வளர்கிறீர்களோ, நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்களோ, அதெல்லாம் பண்ணவே நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டீங்க. அல்லேலூயா. நீங்க என்னப்போ இப்ப நான் பேசுகிற வசனத்தை நீங்க கேட்கறதுனால ஒருவேளை என்ன மாதிரி மாறலாமா இருக்கும், என்ன மாதிரி மாறலாம். ஆனா உங்களுக்கு தனித்துவத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். விருதுநகர் போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது கார்ல வந்து என்னோட ஒரு பாஸ்டர் பயணம் பண்ணினார். அந்த பாஸ்டர் வந்து ஒரு செய்தி, அந்த செய்தியில பேசுற ஒரு நபர் அப்படியே டிஜே செய்யா மாதிரி பேசுறாரு. டிஜே செய்யா இருக்கா, டிஜே தினகரன் இருக்காருல, அவர் பேசுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒருத்தர் பேசிட்டு வர்றாரு. அதுல அப்புறம் இவர் நல்லா உத்து பாக்குற, அது டிஜே செய்யா இல்லை, ஆனா அது மாதிரி இருக்கிறாரு. வேற அது மாதிரி இருக்கிறாரு, அது மாதிரி சத்தம் வருது, அது மாதிரி எல்லாமே வருது, அதே மாதிரி வருது சத்தம், ஆனா அது அவர் இல்லை. நான் இவர்கிட்ட கேட்டேன், இது யார் அப்படின்னு. இவர் வந்து டிஜே கூடவே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இருந்தாரு அப்படின்னு சொன்னா, அந்த 20 வருஷமா அவர் கூட இருந்ததுனால இந்த மனுஷன் அப்படி, அவர் பேர் மறந்து போச்சு, நான் வேணா சொல்றேன் அப்புறமா. அப்படியே டிஜே செய்ய மாதிரி பேசுறாரு. அவர் கை கால் ஆட்டுறது கூட அதே மாதிரிதான், அதே மாதிரிதான். அப்படியே டிஜே செய்ய சவுண்டு, பேசுறது, கை கால் ஆட்டுறது, வசனம் சொல்றது, அப்படி டிஜே செய்ய மாதிரியே இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 20 வருஷம் ஒரு மனுஷனோட வாழும் பொழுது அந்த மனுஷனுடைய சுவாபங்கள், கைகால் ஆட்டுறது, அந்த மனுஷனுடைய காரியங்கள், சத்தம் எல்லாம் அதே மாதிரி வரும் என்று சொன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை என்னை தேர்ந்தெடுத்த தேவாதி தேவனோடு கூட நம்ம பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி நம்ம அவர் மாதிரி மாறி இருக்கணும்? அல்லேலூயா. அவர் மாதிரியே வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என்ன மாதிரி உங்களை வாழ சொல்லல, உங்களுக்கு என்று தேவன் தனித்தனியான ஆசீர்வாதங்களை வைத்திருக்க, தனித்தனியா வரங்கள் வல்லமைகளை வைத்திருக்கிறார். உங்களுடைய வல்லமைகளை நீங்கள் வெளிப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு கொண்டு செய்வார். அல்லேலூயா. இப்பவே உங்களுக்கு வெளிப்படும். நீங்க இன்னும் முயற்சி பண்ணி பார்க்கல. அல்லேலூயா. பக்கத்துல பாசம், நீங்க இன்னும் முயற்சி பண்ணல. நீங்க போய் சும்மா கை வச்சு பாருங்க பிசாசு எப்படி ஓடுதுன்னு. அல்லேலூயா. நீங்க நிச்சயமா உங்களுக்குள்ளாக அந்த வல்லமை இருக்கிறது, அதை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னா பயப்படாதீங்க. கர்த்தருடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். பெரிய பெரிய அற்புதங்கள் உங்க கரங்களை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஏன் வெளிப்படுத்தணும்? அவர் ஏன் வெளிப்படுத்தணும்? ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நம்ம. அல்லேலூயா. இவன் ஏன் புள்ள எடுத்துக்கிட்டு ஓடணும்? என் புள்ள, அதனால எடுத்துட்டு போறான் அவன் பாட்டுக்கு. வேற யாராவது எடுத்தா நான் விடுவேனா? வேற யாராவது போய் சாவி எடுத்துட்டு போய் திரிக்கிட்டு தான் என்ன பண்ணுவேன்? போய் அவங்க கழுத்து திருக்கி விட்டுருவேன். ஏன்டா என் புல்லட் எடுக்கிற அப்படின்னு. இவன் பிள்ளையா இருக்கிறனால புல்லட் எடுத்துட்டு போறான் வரான், அங்க போறான் வரான். நான் என்ன சொல்றேன்? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்க மேல அந்த அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கே வலி வேதனைகள் வந்தாலும், உங்களுக்கே பிரச்சனைகள் வந்தாலும் அதை அதட்டுங்க இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. you don't have any rights to, உங்களுக்கு எந்த விதமான உரிமை இல்லை என் சரீரத்தில் இருக்கிறதுக்கு. இந்த பலவீனத்தை பார்த்து சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால வெளியே போ என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய நாமத்தின் வல்லமையில எல்லா வியாதிகளும் விளங்கும், எல்லா பிரச்சனைகளும் விலகும்.
அல்லேலூயா. உங்க சரீரத்துல வருகிற எந்த வேதனையோ எந்த வலியோ அது தானா வரல, அது பிசாசினுடைய கிரியா இருக்கு. பிசாசு அதை கொண்டு வரான். அல்லேலூயா. அதனால பிசாசு கொண்டு வர்றதுனால நீங்க அந்த பிசாசை மிரட்டி வெளியே துரத்தணும். இயேசுவின் நாமத்துல கையெடு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அப்படியே அது விலகுது. அல்லேலூயா. ஏன்னு சொல்லா அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வருகிற எண்ணங்கள் அது பிசாசினுடைய காரியமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். அது மனைவி கணவனை சொன்னாலும் சரி, கணவன் மனைவியை சொன்னாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் கட்டளை இடும் பொழுது சரீர பலவீனங்களோ அல்லது உள்ள இருக்கிற கிரியைகளோ கூட டக்குன்னு வெளியே ஏறிடும். அல்லேலூயா. உங்களுக்கு டக்குன்னு ஒரு உணர்வு வந்து நிற்கும். ஒரு உணர்வு வந்து உணர்வுள்ள ஆவியானவர் வந்துருவார். அல்லேலூயா. அதனால நீங்க டக்குன்னு அதை சொல்லிருங்க, இயேசுவின் நாமத்தினால வெளியேற. இயேசுவின் நாமத்தினால உங்களை சங்கடப்படுத்து, உங்களை துக்கப்படுத்து, உங்களை சரீரத்தை தொடுது அப்படின்னா கூட, உங்களுக்கு இப்போ ஒரு தலைவலி வருதுன்னா இயேசுவின் நாமத்தில் போவலி அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என் பிள்ளைங்க அதை தெளிவா செய்வாங்க. ஏன்னா எனக்கு ஒரு தும்மல் கூட வர்றதுக்கு நான் விட மாட்டேன். ஒரு தும்மல் வந்துச்சுன்னா சொல்லுவேன், இயேசுவின் நாமத்துல வெளியேறுன்னு சொல்லுவேன் அந்த தும்மலை. அல்லேலூயா. ஏன்னு சொல்லி கேட்டா, நீங்கள் அப்பவே அதை ரெபியூக் பண்ணணும். அப்படியே அதை நீங்கள் என்ன பண்ணணும், அதை விலக்கி விடும் பொழுது உங்க சரீரத்தை அது பாதிக்காது. அல்லேலூயா. உங்க சரீரத்தை பாதிக்கவே விடாதீங்க. அதை பாதிக்க விடாதீங்க. அதை பாதிக்க விட்டுச்சுன்னா அது வளர்ந்து கொண்டே. ஆகையினால நீங்கள் இவைகளிலிருந்து விலகி நிக்கணும். அப்படி மீறி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கூட நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டா, அதை உங்க வாயினாலே அறிக்கைட்டு துரத்தணும். இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. காய்ச்சல இயேசுவின் நாமத்துல வெளியே போ. கால்வலி இயேசுவின் நாமத்தினால் விட்டு விலகு. இது எல்லாமே பிசாசு. அல்லேலூயா. நமக்கு பலவீனத்தை கொண்டு வருகிறது ஏதோ இந்த உலக காரியமோ அது அப்படிலாம் இல்லை. பிசாசு தான் கொண்டு வந்து ஒரு வலி வேதனையில கொண்டு வரான். நான் தான் சொல்றேன், எனக்கு ஒரு கால் வலி வந்துச்சு, பிசாசு அது. இயேசுவின் நாமத்தில் விலகு அப்படின்னு சொல்லி நம்ம மிரட்டும் பொழுது அது வெளியே போகும். அல்லேலூயா. தொடர்ந்து அது வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இதுல 9வது வசனம் தெளிவா ஒரு காரியத்தை சொல்லுது. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படியே பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தினுடைய பிள்ளைகள் என்று 2 விதமா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்மளோட வேலை செய்யறவங்க இல்லை நம்ம பார்க்குறவங்க அல்லது இந்த பாத யாத்திரை போறவங்க அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் வேற இவங்கெல்லாம் வேற ஆட்கள், இவங்கெல்லாம் வேறவங்க நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எல்லாரும் காலங்கள் நிறைவேறும் பொழுது கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு மசூதி அடிக்கிறவங்க, சர்ச் அடிக்கிறவங்க, கோயில் அடிக்கிறவங்கன்னு ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு விதமான கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இவங்க எல்லாரும் சகலமும் காலம் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி ஒரு நியமம் இருக்கு, ஒரு லா, ஒரு சட்டம் இருக்கிறது. அது பரலோக சட்டம். என்ன பரலோக சட்டம், என்ன பரலோக நியமம், என்ன பரலோக நியமம்? பரலோகத்தில் உள்ளவைகளும், பரலோகத்தில் உள்ளவைன்னா என்ன? வானத்தில் இருக்கிற காரியங்களும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும், பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய
சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்படும் ஒரு நாள் வருகிறது. இந்த உலகத்தில் உள்ளவைகளும் இந்த பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் இந்த பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட்டே ஆகணும். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு நீங்க பார்க்கிற கிறிஸ்துவை அறியாத ஜனங்களை பார்க்கிறீங்களா, அவங்க எல்லாம் ஒரு நாள் இந்த கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படுவார்கள். அல்லேலூயா. அதுதான் நியமம், அதுதான் கர்த்தர் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற நியமமாயிருக்கிறது. இந்த நியமம் நிறைவேறியே தீரும். பக்கத்துல பார்த்து நல்ல வேளை நீங்களா முன்னாடி வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் கர்த்தருக்குள் வந்துதான் தீரணும். ஆனா அதுக்கு முன்பாக நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள வந்துட்டோம். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்துக்கு போறோம், ஒரு ஜெப கூட்டத்துக்கு போறோம், ஒரு பெரிய பிரசங்கியார் வந்து பிரசங்கிக்க போறாங்க, நமக்கு பிடிச்ச பிரசங்கியார் வர போறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நேரத்துல போய் என்ன பண்ணுவோம், முன்னாடி சீட்ல போய் உட்காந்துக்குவோம். அப்பதான் பிரசங்கியார கரெக்டா பார்க்க முடியும், அங்க போய் அவரோட வார்த்தைகளை கேட்க முடியும் பக்கத்துல உட்காந்துன்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதே போல இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நீங்களும் நானும் முன்னையே ஆண்டவர் தெரிந்து கொண்டு முன்பே ரட்சிக்கப்பட்டு முன்னே உள்ள வந்துட்டோம். இப்ப நம்ம தேவனை முகமுகமாக ரொம்ப அருகிலிருந்து அவரை நாம் தரிசிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த உலகம் முழுவதும் பின்னாடி வந்து சேருவாங்க, கூட்டப்பட்டே ஆகணும், அது நியமம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவை எதிர்க்கிற ஒவ்வொரு கூட்டமும் நான் பார்த்து நினைப்பேன், இவங்கெல்லாம் ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்பட போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவை எதிர்க்கிற ஜனங்களை பார்த்து நான் நினைப்பேன், இவர்களெல்லாம் ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். தேவைகளுக்கு இது பண்ணலாம். ஆனா தேவைக்கு அதிகமான காரியங்களை தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது தேவனை நாம் விட்டு விடுவோம். எப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோமோ அப்பொழுது இதெல்லாம் பின்னாடியே வரும். ஹல்லேலூயா. இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் இலவசம். புரியுதா நான் சொல்றது? இட்லி தேடிட்டீங்கன்னா இட்லி வாங்கிட்டு சட்னி சாம்பாருக்கு தனியா நம்ம காசு கொடுக்க வேண்டாம். இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் தானா உள்ள வந்துடும். நம்ம இட்லி விட்டு போட்டு சட்னி சாம்பாரவே பார்த்துட்டு இருக்கிறது. சட்னி சாம்பாரே வரும் வெறும் இலையை வச்சுக்கிட்டு சட்னி வரும் சாம்பார் வரும்ட்டு. முதல்ல இட்லி வாங்கு, பின்னாடி அது வரும். ஹல்லேலூயா. அப்போ தேவனை முதல்ல தேடுங்க, இதெல்லாம் பின்னாடி வந்து சேரும். உலக பொருளையும் உலக காரியங்களையும் நாம் தேடும் பொழுது, நான் உலகத்துக்குரியவர்களையும் நான் நாடும் பொழுது இட்லி வரவே வராது. ஹல்லேலூயா. இட்லியை நீங்க தேடி முடிச்சிட்டீங்கன்னா பின்னாடி சட்னி சாம்பார் வந்து நிக்கிறது போல தேவனை நீங்கள் இன்னைக்கு எல்லாம் எளிமையா வருது, ஈஸியா வருதுல்ல, எக்ஸாம்பிள் எல்லாம் ஈஸியா வருது. அதனால கர்த்தரை தேட ஆரம்பிங்க, மற்றதெல்லாம் கூட வரும், தானா வந்து சேரும். எப்படி வந்ததுன்னே தெரியாது. நீங்கள் ஜெபிக்க கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் பொழுது எந்த காரியமா இருந்தாலும் வரும். ஏன் அவர் கொடுக்குறாருன்னா ஒரே ஒரு காரியம், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்வீகார புத்திரர் ஆகும்படி நம்மை முன் குறித்திருக்கிறார். ஸ்வீகார புத்திரர் தானா நம்ம வந்து ஸ்வீகார புத்திரர்னா என்ன? ஸ்வீகார புத்திரர்னா என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுல சொல்லுங்க. ஸ்வீகாரம் எடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? தத்து எடுத்துட்டாங்க. சூப்பர் சிம்பிளா தத்து எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தங்க வாழ்றாங்க, ஒரு புருஷன் முன்னாடி அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை, உடனே ஒரு அனாதாசிரமத்துல போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தைய எடுத்துக்குவாங்க, தத்து எடுத்துக்குவாங்க லீகலா. அதுக்கு பேரு தான் ஸ்வீகார புத்திரர். அப்புறம் நம்மளை ஆண்டவர் வந்து தத்துன்னு எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு நம்ம தத்து எடுத்த பிள்ளைக்குனாலும் எல்லா உரிமையும் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லீகலா அவர் எடுத்துக்கிட்டாருன்னா எல்லா விதமான உரிமையும் வந்துடும். ஆகையினால் நீங்க தத்தெடுக்கப்பட்டதாக உணர்ந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த உரிமைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே. ஆனா நம்மை அவர் அப்படி தத்து எடுக்கவில்லை. நான் நல்லா புரியும்படியா சொல்றேன் பாருங்க. ஒரு வீட்டுல 12 குழந்தைகள் இருந்துச்சுன்னா, 12 யோசிக்காதீங்க, நம்ம ஊருப்படி யோசிக்காதீங்க. இஸ்ரேல் தேசத்துல அரபு தேசங்கள்ல பாத்தீங்கன்னா 12 குழந்தைகள் இருக்க வேணுங்கிறது நியமம். ஒரு வீட்டுல 12 குழந்தைங்க குறைஞ்சபட்சம் இருக்கணும். 12 பெத்துக்க முடியல, ஒரு 5 தான் பெத்துக்க முடியுது அப்படின்னா அடுத்த 5க்கும் 6க்கும் என்ன பண்ணுவாங்க, அடுத்த மனைவியை கல்யாணம் பண்ணிடுவாங்க. 12 அவங்க கணக்கு. அப்போ 12க்கு மேலதான் அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ 12 குழந்தைகள் ஒரு வீட்டுல இருந்தாலும் அதுல ஒரு குழந்தை பிரில்லியண்டா இருப்பான். நம்ம வீட்லயே ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு ஆள் கொஞ்சம் பிரில்லியண்டா இருப்பான்ல, அது மாதிரி. அப்போ அந்த பிரில்லியண்டா இருக்கக்கூடிய குழந்தை வளர்ந்துகிட்டே வரும் பாருங்க. அந்த வீட்டுல 12 குழந்தைகளோட சேர்ந்து அந்த ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டே வரும். அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பாரு.
12 பேர் இவன் பிரில்லியண்டா இருக்கிறான். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிரில்லியண்டா இருக்கும், ஒரு குழந்தை இதாக இருக்கும். அப்போ அந்த குழந்தை இவன் பிரில்லியண்டா வரான்ட்டு எங்க போனாலும் அப்பா என்ன பண்ணுவாரு, அவனை கூட்டிட்டு போயிடுவாரு. அந்த ஒரு பையனை கூட்டிட்டு போயிடுவாரு. ஏன்னா அவன் என்ன பண்றான், எல்லாவற்றையும் கற்றுக்க நினைக்கிறான், அப்பாவுக்கு உரியதெல்லாம் கத்துக்க நினைக்கிறான், அப்பாவுக்கு குறிச்சதான காரியங்களை பத்தி யோசிக்கிறான். அப்போ அந்த பையனை தூக்கிடுவாரு, டக்குன்னு தூக்கி அவனோடவே கொண்டு போயிட்டே அப்பாவோடவே போயிட்டு வருவான், எல்லா இடங்களும் போவான். கரெக்டா அந்த காலம் வரும் பொழுது என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஆட்டு வாசல், அந்த அதாவது ஒவ்வொரு வாசல், நிறைய வாசல்கள் இருக்கும் ஒரு இதுக்கு, இஸ்ரேல் தேசத்துல சுத்தியும் வாசல்கள் இருக்கும். அதுல முக்கியமான ஒரு வாசல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாம் பிசினஸ் நடக்கிற வாசல். எல்லாம் பிசினஸுக்கு வருதுன்னா அந்த வாசல் வழியா தான் உள்ள வந்து அந்த நாட்டுக்கு தேசத்துக்கு எல்லாம் ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, பிசினஸ் பண்ணிட்டு போவாங்க. அதுல ஒட்டகமெல்லாம் நுழையும், அந்த ஒரு பெரிய வாசல் இருக்கும். அந்த வாசல் வழியாக உள்ள வரவன் வெளியே எல்லா பிசினஸ் ஆட்களும் அதுல வருவாங்க. அந்த பிசினஸ் நடக்கிற இடத்துல ஒரு மேடை இருக்கும். அந்த மேடையில ஏறி நின்னுக்குவார் அவரு அப்பா. ஏறி நின்னுக்கிட்டு தன்னுடைய சொந்த பையன்தான், அவனுக்கு அந்த 18 வயசுக்கு மேல அந்த ஒரு வயது வரும் பொழுது தன்னுடைய சொந்த பையனை தன்னுடைய பக்கத்துல நிறுத்தி அந்த அப்பா சொல்லுவாரு, இவனை நான் ஸ்வீகாரம் எடுக்கிறேன்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. சொந்த பிள்ளைதான், ஆனா இவனை நான் புத்திர ஸ்வீகாரம் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எனக்கு இருக்கிற எல்லா பவரும் இப்ப இவனுக்கும் இருக்குது. ஹல்லேலூயா. நான் போய் ஒரு இடத்துல ஒரு பிசினஸ் பண்ண போனேன்னா அங்க சைன் பண்ற அத்தாரிட்டி என் பையனும் வந்து சைன் பண்ணலாம், அந்த அத்தாரிட்டி நான் இவனுக்கு கொடுக்கிறேன், அந்த அதிகாரத்தை நான் இவனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி புத்திர ஸ்வீகாரம் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது அந்த தேசத்துடைய வழக்கம். அது போலதான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்காரு, புத்திர ஸ்வீகாரம் எடுத்திருக்கிறார், ஸ்வீகார புத்திரர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா நீங்க கர்த்தருக்கு என்று எழுந்து நிற்கிறவர்கள், நீங்க பிரில்லியன்ட் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இத்தனை பேர் கர்த்தரை தெரிந்து கொண்டு இத்தனை பேர் இருந்தாலும் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் என்ன பண்றாரு, ஸ்வீகார புத்திரர்கள் என்று முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த பிள்ளையதான் ஆனா ஸ்வீகாரம் எடுத்திருக்கிறார். ஏன்னா நீங்க ஒர்க் பண்றீங்க அவருக்காக. ஹல்லேலூயா. அவருக்காக இந்த பூமியில வேலை செய்யும்படி கர்த்தர் உங்களை என்ன பிரித்து வைத்திருக்கிறார். இந்த பூமியில எத்தனை பேர் அவருக்காக வேலை செய்ய முடியும்? ஹல்லேலூயா. அதனாலதான் ஸ்வீகார புத்திரர்கள் ஆகும்படி உங்களை முன் குறித்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, காலங்கள் நிறைவேறும் போது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த காலங்கள் நிறைவேறும் பொழுது, நான் சொன்னேன்ல அந்த பையன் வளர்ந்து வந்து ஒரு வயசு ஆகிற வரைக்கும் ஆண்டவர் கூடவே வச்சிருப்பாரு, பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த பையனை வாட்ச் பண்ணிட்டே இருப்பார், அவன் எப்படி நடந்துக்கிறான், நமக்கு ஏற்றபடி நடக்கிறானா, நம்முடைய காரியங்களெல்லாம் அவனும் புரிந்து கொண்டானா, தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை அவன் தெரிந்து கொண்டானான்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்து 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 வளர்த்துட்டே வந்து அந்த காலங்கள் நிறைவேறும் பொழுது ஹல்லேலூயா தன்னுடைய சொந்த புத்திரனாக அவர் ஸ்வீகார புத்திரராக்கி கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஸ்வீகார புத்திரராக்கி கொண்டதினாலே அவருக்கு இருக்கிற சகல அதிகாரங்களும் இந்த பூமியிலே உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார்? வானம் அவருடைய மூத்த குமாரனுக்குரியது. ஹல்லேலூயா. இந்த பூமியை மனுஷனுக்குரியது. ஹல்லேலூயா. அவர் வானங்களை ஆள அவரை படைத்தார், இந்த பூமியை ஆள கர்த்தர் உங்களை படைத்தார். ஹல்லேலூயா. அதனால இந்த பூமியின் காரியங்கள் அனைத்தையும் உங்களை ஆளும்படி அவர் செய்திருக்கிறார். ஏன்னா கிறிஸ்து உங்களுக்காக மகிமையின் நம்பிக்கையாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கொலோசியர் 1:27 படி அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். தெரியும் அவருக்கு, நமக்கு தெரியும் நம்மளால இந்த பூமியை ஆள முடியாதுன்னு. கரெக்டா? நம்மளால இந்த பூமியை ஆள முடியாது. ஏன்னா அத்தனை காரியங்கள் அந்த பூமியில இருக்குது, அத்தனை விதமான ரகசியங்கள் அந்த பூமியில இருக்கு, அத்தனை விரோதமான காரியங்கள் நமக்கு இருக்கிறது. நமக்கு விரோதமா இந்த பூமி எழும்புது, ஆனால் நம்மால் இந்த பூமி ஆள முடியாதுன்னு தெரியும். அதனாலதான் கிறிஸ்து உங்களுக்குள் எனக்குள்ள வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை கொண்டு என்னை கொண்டு இந்த பூமியை ஆளும்படியாக அவர் செய்திருக்கிறார். இந்த ரகசியம் பெரியது. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம்
நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஓடி ஓடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, என்றும் ஓடி ஓடி துதிப்பே. இன்னும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், என்னே ஆனந்தம், என்னே ஆனந்தம். தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை நடக்கிறது. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் முன்பாக வந்து கர்த்தருடைய பந்திக்காக காத்திருக்கும்படி உங்களை நான் பட்சமாக கேட்டுக்கொள்ளுகிறேன். உடைய பிள்ளைகளாக நாங்கள் இருந்தும் கூட ஆண்டவரே, இந்த பூமியில சில காரியங்களை, சில விஷயங்களை ஆண்டவரே, எங்களுக்கு உபத்திரவங்கள் வருகிறது, எங்கள் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வருகிறது நாங்கள் பார்க்கிறோம். சில காரியங்களில் எங்களுக்கு விரோதமான இந்த உலகம் அல்லது எங்கள் குடும்பமே கூட, என் பிள்ளைகளோ, மனைவி, என்னுடைய கணவனோ கூட, என் பிள்ளைகளோ கூட ஒருவேளை எனக்கு விரோதமாக எழுப்பி விடுகிறார்கள். அவர்களை கொண்டு பிசாசு நமக்கு விரோதமாக எழுப்பி விடுகிறான். ஹல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தை ஜெயித்த ஒருவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் வந்தாலும், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், இந்த உலகத்தை ஜெயித்த ஒருவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார், உங்களுக்குள்ளாக இருக்கிறார். தேவ கிருபை உங்கள் மேல் இருக்கிறது, தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. இந்த உலகத்தை ஜெயித்த ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று 1 யோவான் 5:4 நாம் வாசிக்கிறபடி தேவனால் பிறந்திருக்கிறீர்கள், தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 3வது அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம், ஆதாம் தேவனால் உண்டானவன், இந்த மனுஷன் தேவனால் உண்டானவன். ஆடம் is the son of God என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷன் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறான். தேவனுக்கு இந்த பூமியில் என்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அதை எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். எல்லாவற்றையும் நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நம்மாலே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏன்னா நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். தேவனுடைய புத்திரனாய் இருப்பதினாலே இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் நாம் ஜெயிக்க முடியும். தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அதை செய்யும். கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தி, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்களை முற்றிலுமாக கர்த்தருக்குள்ளாக நிலைநிறுத்தி, எல்லா விதமான பலவீனங்களையும் எல்லா விதமான நோய்களையும் விளக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நீங்களே சொல்லி ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள்
தேவனுடைய வல்லமுள்ள நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே விலகு என்ற கட்டளை கொடுக்கிறேன். எல்லாம் விலகட்டும், எல்லா பலவீனங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சபை ஜனங்களை, குடும்பங்களை தொடாதே என்று சொல்லி உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக சுகம், தெய்வீக பல, தெய்வீக ஆரோக்கியம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், 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 நிரப்பட்டோம்ப்பா. இந்த நாளில் அங்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய புத்திரராயிருக்கிறோம், உம்முடைய ஸ்வீகார புத்திரர்களாயிருக்கிறோம். நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீர், நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தொடர்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் நீர் வழி நடத்துவீராக. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கரங்களை, எங்களுடைய கண்களை, எங்களுடைய நாசிய, எங்களுடைய வாய், எங்களுடைய நாக்க மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவைகளை நீரே பார்த்து கொள்ளுங்க. இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் எங்களை பற்றி கொள்ளாதபடிக்கு தேவனுடைய கரம் எங்களை பற்றி கொள்ளட்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் பற்றி கொள்ளட்டும். தேவனுடைய பாதுகாப்பின் கரம் பற்றி கொள்ளட்டும். இதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பலனும் ஆரோக்கியமும் நீடித்த வாழ்வும் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாகும்படி எங்களை முன்குறித்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடக்கிற திருவிருந்த ஆராதனையை கூட கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதித்து, ஆண்டவரே அதற்கு பொறுப்பாக எங்களை நீர் முன்குறித்திருக்கிறீரே, அதற்காக நீர் எங்களை தயாராக்கி இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை தயார்படுத்தி இருக்கிறீர்கள். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென். ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறா, என் இயேசு ஜீவிக்கிறா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்னே ஆனந்தம்.